தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர் 3 மாநிலத்தை சேர்த்தினாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கி. இடையில எவனும் பணத்தை சாப்பிடறான். கிளியர் டேட்டா. அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிடறான்னு இப்ப தொலைக்கணும். இடையில பணத்தை சாப்பிடறான்னு தூக்கணும். இந்த போலி கணக்கு, வராதவங்க பேர்ல கணக்கு, திமுக கூட்டத்துக்கு குறுப்பா கூட்டிட்டு போய் கணக்கு, அதெல்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், பஸ்ல கூட்டிட்டு போறது, அதெல்லாம் மாற்றி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலாக. ஆனா இதுல திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஜெயிலுக்கு போவாங்க. அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி 4 பேர் கட்டணும். கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடன்ட்ல இதுல ஏறு, இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதுல போ, இந்த பக்கமெல்லாம் இங்க போ, சென்னைக்காரன்லாம் இங்க வந்து. திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடன்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கு. மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் 39,000 கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாளிகள் எவெல்லாம் பணம் திருண்டானோ 4 சிறைச்சாலையை மத்திய அரசுடைய பணத்துல கட்டி அந்த 4 சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த கட்டம்